ஹலோ வீவர்ஸ், வானஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பானுமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பொங்கலுக்கோசரமும் தீபாவளிக்கோசரமும் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அந்த ஸ்வீட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கலாம். பாருங்கள், பால் பவுடர் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்தா, முந்திரி ரெண்டையும் உடச்சி வச்சுருக்கேன். சர்க்கரை இந்த கப்பில் 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு தட்டில் நெய் தொடச்சி வச்சுக்கலாம். ஏன்னா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சர்க்கரையை இதில் போட்டுட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிடுறோம். ஒரு 100-150 மில்லி தண்ணி ஊற்றினா போதும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு விட்டுறலாம். இது கரைஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த இதில் கொஞ்சம் நெய், ஒரு ஸ்பூன் நெய், நிறைய வேண்டாம், 1 ஸ்பூன் ஊற்றலாம். போட்டுட்டு அந்த தேங்காவை இதில் போட்டுடலாம். அந்த நெய்யில் தேங்காயை போட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வறுத்தா போதும். சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த கடலை மாவு, பால் பவுடர் ரெண்டையும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு போட்டு சர்க்கரை பாகில் போடும்போது கட்டி தட்டாமல் வரும். அதுக்காக போட்டுக்கிறோம். போட்டு சும்மா அடுப்பு பற்ற வைக்கல, ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா இப்படி கலந்து வச்சுக்கலாம். தேங்காவோடு இது சேர்ந்து கலந்து வரட்டும். இப்போ வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இந்த முந்திரியையும் பிஸ்தாவையும் லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். பாதியே இப்போ இந்த தட்டுக்கு மேலே இப்படி போட்டுடலாம். ஏன்னா இதில் ஊற்றும்போது கீழே நமக்கு நல்லா தெரியும். அதுக்காக இப்படி போட்டுக்கிறோம். பாதியே இதில் கொட்டியிருக்கோம், தட்டில் போட்டிருக்கோம், பாதி இங்கே வச்சிட்ருக்கோம். இப்போ இந்த சர்க்கரை பாகு வரட்டும். கொஞ்சம் லைட்டாக ஒரு கம்பிப்பதம் வந்தால் போதும். லைட்டாக கம்பிப்பதம் வந்தால் போதும். இதுக்கு பாகு தான் இப்படி தான் வரணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம இந்த மாவு போட்டு கலக்கணும். இங்கே சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கூட, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம மாவு போட்டுடலாம். அதனால் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, தேங்காய், கடலை மாவு, பால் பவுட்ரு, இதுகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி, கட்டி விழாமல் நல்லா வேகமாக கிளறினோம்னா கட்டி விழாது. பொங்கி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். நிறைய சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் சேர்த்துனா போதும். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கலரணும். மீதி நெய்யும் நம்ம ஊற்றிடுறோம். இன்னும் 2 நிமிஷம் கிளம்புனா போதும். இந்த மாதிரி சுருண்டு வரணும். ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு நம்ம எடுத்து ஊற்றிடணும். மீதி வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்படி மேலே போட்டுக்கணும். மில்க் பவுடர் கோகனட் பர்பி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்